நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திக்கலை, 2 வாரம் உங்களை சந்திக்கலை. இந்த ஜூலை மாதத்தில் இப்போ தான் உங்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். உலக தொடர்பு வாரத்தை நாம் சிறப்பு செய்தோம் நம்முடைய தமிழகத்தில். நம்முடைய தமிழக மறைமாவட்ட கலை தொடர்புகள் சிறப்பான நிகழ்ச்சிகளை வழங்கினாங்க இல்லைங்களா? உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய குரல்களையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய திருத்தந்தை லியோ அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, இன்றைக்கி பார்த்துக்கங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஏஐ புகுந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய எல்லா சுதந்திரத்தையும் மெதுவாக பறித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய தரவுகளை வாங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய உறவுகளை எல்லாம் சுருக்கி கொண்டிருக்கிறது. ஒரு தனி அறைக்குள் உங்களை சிறை வைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அழகான செய்திகளை கொடுத்துருக்கிறார். அதுதான் நம்ம ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் காண்பதற்கு முயற்சி எடுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் ஏஐ செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு போயிட்டே இருக்கிறோம். ரொம்ப எளிதாக தான் இருக்குது, யோசிக்கவே தேவையில்லை. மூளை செயல்படாமல் போயிட்டே இருக்குது. புரியுதுங்களா? மூளைக்கு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப அதிகமாக. முன்னாடி எல்லாம் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்து அழகாக வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை கடந்து ஒரு படி மேலே போயாச்சு. ஜெனரேட் திஸ், ஜெனரேட் தட் அப்படி இப்படின்னு சொன்னோம்னா கடன்னு பண்ணி கொடுத்துருது, வேலை முடிஞ்சிருச்சு. இப்படி நம்ம நம்முடைய மூளைக்கு வேலை கொடுக்காமல் சிந்திக்காமலே இருந்தோம் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க்கு இல்லை அப்படின்னா, விரைவில் மனித இனம் எங்கே போய் சேரப்போகிறதோ, மனித இனம் சிந்திக்கும் திறனை இழந்து விட்டால் என்ன ஆகுமோ இந்த உலகம் தெரியல. கடவுள் இந்த உலகத்தை படைத்து பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய கரங்களில் ஒப்படைத்திருக்கிறார். இதை பத்திரமாக நாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்ல வேண்டும். புரியுதுங்களா? அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக கொடுத்துட்டு போகணும். இதை ஒழுங்காக பாதுகாக்காமல் குறைகளோடு கொடுத்தோம்னா அதுக்கு பொறுப்பு யார்? நம்ம தான். ஒரு அழிவை ஏற்படுத்தி அடுத்த தலைமுறை கொடுத்தோம்னா அவங்க தான் அப்படி சொல்ல முடியாது, நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும். சரிங்களா? அதனால் நல்லா யோசித்து பார்க்கணும். இன்றைய உலகம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது, யாரை சார்ந்து இருக்கிறது? கடவுளை விட இப்பொழுது தொழில்நுட்பம், அதில் என்ன டிஜிட்டல் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி, அதுக்குள்ளே தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ந்து இருக்குது. இப்படி போய்கிட்டு இருந்தால் கடவுள் எதற்காக நம்ம படைத்தாரோ அதுவே இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் திருத்தந்தை லியோ அவர்கள் அதை அதிகமாக வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால் இதை குறித்து ஆழமாக சிந்தித்து பார்க்கணும். இது ஜஸ்ட் டூல். ஏஐ அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட் டூல், அவ்வளோதான். நம்முடைய தலைவனாக ஆக முடியாது, நம்முடைய உறவாக ஆகிவிட முடியாது, நமக்கு எல்லாமாக ஆகிவிட முடியவே முடியாது. ஓகே, இட் cannot ரீப்ளேஸ் த ஹியூமன். நெவர் விட்டுறக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. இது குறித்து ஆழமாக சிந்தியுங்க. பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். புரியுதுங்களா? அதனால் நீங்களும் விழிப்பாக இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும். கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு ஒதுங்கி இருக்காதீங்க. கற்றுக்கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுடைய குழந்தையை பத்திரமாக பாதுகாக்க முடியும். இந்த உலகை பத்திரமாக பாதுகாத்து உங்களுடைய குழந்தைகளில் ஒப்படைக்க முடியும். சரிங்களா? சரி, இந்த ஒரு செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், நல்லா விசாரிக்கலாம். ஓகே, இந்த முதல் நண்பர் வந்துட்டார், கூப்பிடலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா?
கடவுளுடைய கருணையிலும் அன்னை மரியாவின் அரவணைப்பும் நடப்பாத. நீங்க நலமா? நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கேன். ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேர் பிரதீப் ஃபாதர். ஃபர்ஸ்ட் டிகிரி இப்பதான் முடிச்சிருக்கேன். தென் தஞ்சை மறை மாவட்டத்தில் நற்செய்தி பணியாளனா இருக்கேன். ஓகே, தஞ்சை மறை மாவட்டம். எந்த பங்கு நீங்கள்? காரவேரி பங்கு புனித அன்னம்மாள் ஆலயம். ஓகே, உங்கள் அப்பா அம்மா பேர்லாம் சொல்லுங்கள். அப்பா பேர் ஜோசப் ஸ்டாலின், அம்மா பேர் அற்புத மேரி, தம்பி பேர் பிரதீப் ஃபாதர். குட். சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும்? நம்ம அன்னை மரியாளோட மன்றாட்டு மாலையில சொல்ற மாதிரி மாதா பேர், அதாவது அன்னை மரியாளோட பேர் தாங்கிறதுனால மாதா தேவிக்கு விண்ணகத்தின் வாயில் அப்படின்னு நான் பேர் சொல்றேன் பாரு. விண்ணகத்தின் வாயில். வாவ். ஏன் அப்படி உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு? அன்னை மரியா நம்மளை எப்படி ஜபமாலை வழியா கரம்பிடித்து நம்ம கூப்பிட்டு போறாங்களோ அது போல மாதா தேவி நம்மளுக்கு ஒரு விண்ணகத்தின் வாயில இருப்பாரு. நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் சரி, நம்மளால கொரோனா டைம்ல வெளியில போக முடியாத டைம்லயும் சரி, ஆராதனை, ஹோலி மாஸ், ரோசரி இது மூலியமா நம்ம வீட்டிலே இருந்து பங்கு பெற்று அதால இறை அழைப்பையும் இறை ஆசையும் பெற முடிஞ்சிச்சு போது. என்ன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிக்கும்? எனக்கு மோஸ்டா பிடிச்ச ஆராதனை தான் போது. ஆராதனை, ஆராதனை, அப்புறம் ரோசரி, ஹோலி மாஸ், இந்த மூணு தான் அதிகமா பிடிச்சது. அப்பா அம்மாலாம் என்ன பார்ப்பாங்க? அப்பா அம்மா வந்து மாஸ் தான் அதிகமா பார்ப்பாங்க. ஈவினிங்ல ஜபமாலை பார்ப்பாங்க, என் கூட சேர்ந்து பார்ப்பாங்க. சூப்பர். நற்செய்தி பணியாளனா இருக்கீங்க மறை மாவட்டத்தில். அதில் சேரணும், பணி செய்யணும்னு எப்படி ஆர்வம் வந்துச்சு? எனக்கு சின்ன வயசுல ஹார்ட்ல ஓட்ட பாதம் எனக்கு. ஓகே. தென் நான் 5வதுல இந்த கோவில் பிள்ளை பணிக்கு வந்தேன். 5வதுல வந்துட்டேன் கோவில் பிள்ளையா. இப்பவுமே நான் தான் கோவில் பிள்ளையா இருக்கேன். 5வதுல இருந்து இப்போ வரைக்கும் நான் டிகிரி முடிக்கிற வரைக்கும் டெய்லியுமே ஜபமாலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மாதாமா அந்த 15 வாக்குறுதி இருப்பாங்களே, ஜபமாலை டெய்லி செய்யறவங்களுக்கு என்னுடைய சிறப்பான பாதுகாப்பை கொடுப்பேன். ஸோ அதுல நம்பிக்கை வச்சு நான் டெய்லியும் ஜெபிக்க ஆரம்பிச்சனால ஹார்ட் பேஷண்டா இருந்த எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாத நிலைமைக்கு கொண்டு போய் இப்ப நல்லா வச்சிருக்காங்க கடவுள் என்ன. ஓ, மரியே வாழ்க. ஸோ அதனால கடவுளுக்கு நம்மள ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்குல்ல, அதனால என்னோட பங்கு இறைப்பணிக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு இதுக்குள்ள வந்துட்டு பாருங்க. சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. அருமை அருமை, அழகா சொல்றீங்க. மாதா தொலைக்காட்சியில எந்த நிகழ்ச்சிகள் வந்தால், அதாவது மாதா தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன நிகழ்ச்சிகள் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி இல்லை ஃபாதர், எல்லாமே நல்லா தான் ஃபாதர் இருக்கு. இதுவே போதும் ஃபாதர். எனக்கு இந்த இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகளே போதும் ஃபாதர். மனசுக்கு ரொம்ப இதமாகவும் ஆன்மாவுக்கு நல்லா உத்வேகமாகவும் இருக்கு ஃபாதர் இதெல்லாம். ஓகே. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மாதா டிவி பாருங்க. நம்மளால வெளியில போக முடியாத சூழ்நிலையோ இல்லைன்னா வீக்லி நம்ம ஹோலி மாஸ் அட்டன் பண்ண முடியாத நிலையில ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிவி மூலியமா பாருங்க. அந்த நேரத்துல நம்மளுக்கு இறை உணர்வு இன்னும் தூண்டுறதான் ஃபாதர். எனக்கு தூய ஆவியானவர் வந்து எந்த டைம்ல நம்மளுக்கு எதை வெளிப்படுத்தணுமோ அந்த டைம்ல அவர் வெளிப்படுத்துவார். ஸோ நம்மளால வெளியில போக முடியாத நிலைமையில நம்ம டிவி மூலியமா இருக்கப்ப அவர் நம்மளோட ஹார்ட்ல கனெக்ஷன் வருவார். ஸோ எனக்கு எஸ்பெஷலி நிறைய நடந்திருக்கிறது போல. அதனால நற்செய்தி பணியாளர்களுடைய நுழைஞ்சிருக்கேன் நான். ஃபாதர் எய்மும் இருக்கு ஃபாதர் எனக்கு. ஓகே, குட் குட். சிறப்பு தம்பி, ரொம்ப அழகாக பேசுனீங்க. அழகாக நீங்கள் சொன்னது வந்து ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக எப்படி இருக்கணும் அப்படின்றத நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் எவ்ரி ஒன். அது யூத்தாக இருந்தாலும் சரி, எல்டர்ஸாக இருந்தாலும் சரி. அதனால் அதை வந்து அழகாக சொல்லியிருக்கிறீங்க. அது ஒரு இளைஞராக நீங்கள் வந்து இந்த பகிர்வை கொடுத்தது வந்து ரொம்ப சிறப்பு அம்சமாக இருந்துச்சு. இதை கட்டாயமாக பார்க்கக்கூடிய மற்ற இளைஞர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள், சிறப்பு. ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். உங்கள் குரலை கேட்கணும் போல இருக்கு. ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டேன், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே நீரே என்னை மயக்கி விட்டேன், நானும் மயங்கி போனேன். தாயின் வயிற்றினில் கருவாக்கிறேன், தாங்கி விழும்போது காத்து நின்றேன். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தேன், துன்பத்தில் வாழ்வும் துணிவை தந்தேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் நான் வரும்
நான் இருப்பேன், உலகம் முடியும் நாள் வரும் உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டேன், நானும் மயங்கி போனேன். அவ்வளவுதான் பாடல். சிறப்பு 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 சிறப்பு. அழகாக பாடினீங்க, அழகாக பேசுனீங்க. ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்களுக்கு தொடர்ந்து நல்லதொரு வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்படுத்தி அமைத்து கொடுப்பாராக. உங்களுடைய விருப்பத்தை நிறைவு செய்வாராக. கடவுளுக்கு திருவிழமானால் இறை அழைத்தலை ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயமாக வழங்குவாராக. காட் பிளெஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஸோ மகிழ்ச்சி. தொடர்ந்து தொலைக்காட்சியை பாருங்கள். தொலைக்காட்சிக்காக ஜெபம் செய்யுங்க. ஓகேங்களா? நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். காட் பிளெஸ் யூ. நன்றி. தேங்க்யூ. தொலைக்காட்சி நண்பர்களே, தம்பி பிரதீப் திருவாரூர்லேருந்து பேசினாப்புல. ஒரு இளம் நற்செய்தி பணியாளர். ரொம்ப அழகாக இல்லையா பேசினாப்புல, அழகாக பாடினார். ஒரு இளைஞர் இந்த அளவிற்கு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், ஆராதனை, திருப்பலி, ஜெபமாலை, ரொம்ப அழகாக ஜெபிக்கக்கூடிய ஒரு பண்பு, சிறப்பான ஒரு பண்பு இருக்குது. அது மட்டுமல்ல, தன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் கூட ஜெபமாலை ஜெயிப்பதன் வழியாக குணமானது அப்படின்லாம் சொல்லும்போது மிகப்பெரிய அற்புதங்கள். அதனால் தம்பி ஒரு அருமையான பகிர்வை கொடுத்துருக்கிறார். வாழ்க. தொடர்ந்து அவருக்காக ஜெபிக்கும், குடும்பத்துக்காக ஜெபிப்போம். சரிங்களா? அடுத்த அன்பரை கூப்பிட்டு சொல்லிக்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? கத்தீட்ரலுங்களா? சொல்லுங்க. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஆசீர்வாதம். சிறப்பு. சகோதரி உங்களுக்கு? ஓகே. ஏன் அப்படி சொல்லணும்னு தோணுது உங்களுக்கு? என்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது அப்படி சொல்லணும்னு தோணும்? தினமும் வேலையை முடிச்சுட்டு அந்த ஆராதனை பார்க்கும்போது இலக்கியத்தினுடைய பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே. எல்லாரும் சேர்ந்து பார்ப்பீங்களா இல்ல? ஓகே. ஓகே, சூப்பர். சரி, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது, ஆராதனை பார்க்கும் பொழுது, திருப்பலி ஜெபமாலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மனதில் என்ன தோணும்? ஆண்டவருடைய நலன் கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது. அதை பார்க்காதே மாதா தொலைக்காட்சி ஆன் பண்ண உடனே என்ன ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு? கேட்கல. ஓகே, சரி சரி சரி, சூப்பர். மாதா தொலைக்காட்சியில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வரலாம், இதுதான் வரணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்க? மாதா தொலைக்காட்சிக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்கள் எது சொல்லுவீங்க? ஓகே, பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், சாங்ஸு, இதெல்லாம். ஓகே, சூப்பர். மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால என்ன கற்றுக்குறீங்க நீங்கள்?
ஆராதனையில சொல்றாங்க இந்தி ஜனங்களுக்கு மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்ற நேயர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி ஜபம் நேயர்களுக்கு சில பேர் அதனுடைய சரிங்கம்மா, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். வெரி நைஸ், அழகாக பாடினீங்க. வெரி நைஸ், சூப்பர். ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தை ஆண்டவர் அருள்வாராக, மன பலத்தை ஆண்டவர் அருள்வாராக. அதேபோல் உங்கள் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சியை தருவாராக. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தருவாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கின்றார். ஸோ தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருங்க. மாதா தொலைக்காட்சி பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. நன்றி. சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. நன்றி நன்றி. உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா ரேச்சல், சகோதரி ஷெர்லி சேலத்திலேருந்து பேசினாங்க. ரொம்ப அழகாக அமைதியாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். மாதா தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு ஆசிர்வாதம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்தார்கள். சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றி உங்களுடைய பகிர்தலுக்கு. மாதா தொலைக்காட்சி ரொம்ப நேசிக்கிறீங்க, அதிகமாக பார்க்குறீங்க, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைந்திருங்க அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்காகவும் நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். சரிங்களா? நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்க மறந்துடாதீங்க மாதா தொலைக்காட்சிக்காக. ஓகே, சரிங்க. இறுதியாக கூப்பிடலாமா யார் வராங்கன்ட்டு? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் பிரதர். நலமா? நீங்க நலமா? நலமா பிரதர். தமிழ் அவ்வளோ வராது. தட்ஸ் ஓகே. பட் நான் தமிழ் பேசினா புரியுமா உங்களுக்கு? எஸ் ஃபாதர், எஸ். அதான் கேட்டேன். நலமா? நீங்க நலமா? நலமா ஃபாதர். சொல்லுங்க, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. Father, I'm Rani Barnabas. My husband Joseph Barnabas. Okay. 2 சன்னுங்க. Elder one just got ordained in Malta, Father, 16th of May. Ordained? Yes. Oh, okay. Super. அப்புறம் சின்ன பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இஸ் இன் USA, மேரிட். சென்னை பொண்ணு தான். ஸோ அவங்க அங்கே இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் மைசெல்ஃப், we are here alone. You are not alone. You are with Martha TV. Yes, Father. Then we are staying in Bangalore, Sarjapur Road la. And by God's grace, this is our own house after a lot Your of church name? Our Lady of the Sacred Heart. Okay, good, nice. Okay, Mada TV அப்படின்னு நினைச்ச உடனே in one line what do you say? One of the best. COVID time la, it was of a very, very great help for me and for all of us. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. Very nice to see lot of programs. Of course, ஜாஸ்தி ஒன்றும் அவ்வளோ பார்க்கறதில்ல. அடோரேஷன் பார்க்குவேன், அப்புறம் மாசஸ், வேற ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவ்வளோ பார்க்கல நான். பட் எங்கள் சிஸ்டர்லா பிரதர்லா அவங்க கண்டினியூஸ் ஃபுல் மாதா டிவி தான். What do you learn from Mada TV?
like you all are proclaiming the faith so much. Like even the deepest of villages also, poor people can watch Mother TV, and even if they don't go to church also, at least Mother TV பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. In that you can see நிறைய families are so happy seeing Mother TV. In Mother TV, what you expect to be broadcast? Like you all are doing everything, even for the old till the smallest of children. So I think so you all are doing a lot of programs for people to see and learn many things. Okay. So Okay. that's really good. It's really good. Good. So what do you want to say for the viewers of Mother TV? Mother TV has been a very big help, not only during COVID, but it is continuing, and you are increasing a lot of programs, I think, helping everybody, all the age groups. And especially on Sundays, I watch your adoration followed by the singing, which is very, very nice, very inspiring. I really appreciate all you fathers Thank you. for doing that program. Really, it enriches us a lot. And I really pray that you all continue and it spreads far and wide. Thank you. I Thank you. think so not only in India, it's all around the world. You all have become so famous. It's all God's grace and your blessings and His blessings that you all are doing the most wonderful propagating the faith. Thank you, ma. Thank you. Thank you very much. Can you sing a song? ஒரு பாட்டு பாடுங்க கேட்போம். I'm eagerly waiting to listen to you. தமிழ் அவ்வளோ தெரியாது. Any song, even in English, no problem, no worries. Even Kannada, no worries. Immaculate Mary, our hearts are all thine. Protect us, your children, who kneel at thy shrine. Ave, Ave, Ave Maria, Ave, Ave, Ave Maria. Oh, bless us, dear Mother, with blessings from heaven, and protect us. Ave, Ave, Ave Maria, Ave, Ave, Ave Maria. Superb, Thank you, superb. Father. Nice, ma. ஓகே, ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம் நிகழ்ச்சியை. Yes, please, Father. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தை, ஆன்ம பலத்தை ஆண்டவர் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்தருள்வாராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொடர்ந்து ஆசீர்வாதங்களை வழங்குவாராக, வழிநடத்துவாராக. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். God bless you. Thank you. I have no words to thank you. Thank you very much. Thank you, Father. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அம்மா ராணி அவர்கள் பெங்களூர்லேருந்து பேசினாங்க. ரொம்ப யதார்த்தமாக சிறப்பாக பேசினாங்க, அழகாக பாடினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வெரி நைஸ்மா உங்களோட பேசினதில். வி ஆர் ஸோ ஹாப்பி. நல்லாவே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப அழகாக பாடினீங்க. அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்கள். அப்பப்போ தான் பார்ப்பேன்னு சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் யூ கேன் ஸ்டில் வாட்ச் மாதா டிவி. ஷுவர்லி வில் கெட் பிளெஸிங்ஸ். And your brother also will get well soon. Okay, he also will get well soon. ஸோ உங்களுக்காக சிறப்பாக ஜெபிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி. சின்ன மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அப்புறம் நண்பர்களோட பேசிட்டோம், நல்லா விசாரிச்சிட்டோம். அழகாக பேசினாங்க 3 பேர். சிறப்பாக உங்களுடைய கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. நல்லாவே பாடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருடைய பகிர்வுமே சிறப்பாக இருந்துச்சு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் நன்றிகள், எல்லாருக்கும் சிறப்பான ஆசீர்வாதங்கள். அதே போல் மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, நீங்களும் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சி நிறையா பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு தெரியும்.
அதற்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வரணும் அப்படின்னு உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன், வரவேற்கிறேன். சரிங்களா? சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக நம்ம இன்றைய நாளில் இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யலாம். சரிங்களா? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 24 முதல் 43 வரை. அந்த இறையாட்சி குறித்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அதான் இப்போ இதில் என்ன அப்படின்னா, வயலில் தோன்றிய களைகள் ஓமை, கடுகு விதை புளிப்பு மாவு ஓமைகள் வாயிலாகவே பேசும் இயேசு, வயலில் தோன்றிய களைகள் ஓமையின் விளக்கம். இதுதான் இன்றைக்கி திருப்பலியில் வாசிக்க கேட்டிருப்பீங்க. இதில் என்ன இறைவார்த்தை நம்ம மனப்பாடம் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 43வது இறைவசனம், மத்தேயு 13:43. நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும், கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். இதான் இன்றைய மனப்பாடம். கற்றுக்கொள்வது என்ன? நேர்மையாளர், நேர்மையாக வாழ்வோர், தந்தையினுடைய ஆட்சியில், கடவுளுடைய ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். நேர்மையாக இருந்ததுனால கதிரவன் எப்படி ஒளி கொடுக்குதோ அதே போல் அவங்களும் ஒளி கொடுப்பார்கள் பிறருக்கு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் பிறருக்கு ஒளி தருதா இல்லை இருளை தருதா? இதுதான் கேள்வி. அப்போ சிந்தித்து பார்க்கணும். இப்போ நான் பேசக்கூடிய பேச்சு, என்னுடைய செயல்கள், என்னுடைய நடத்தைகள் பிறருக்கு ஒளி தருவதாக இருக்கிறதா, இருள் சூழ்வதாக இருக்கிறதா? சொல்லிட்டார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். கேட்டால் வாழ்வு, கேட்கலனா ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் காத்து கொண்டு இருப்பார். உடனே தண்டனை கொடுத்துருவாரா? இல்லை. பட் ஹீ வில் வெயிட், காத்து கொண்டு இருப்பார். சரிங்களா? இதான் இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, மனப்பாடம் செய்ய வேண்டியது. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைக்கி அன்பர்கள் நல்லா பேசுனாங்க, அழகாக பேசுனாங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற நீங்களும் கேட்டீங்க. நீங்களும் நிறைய பேர் நிகழ்ச்சியில் வரணும், உங்களுடைய கருத்துக்களை பகிரணும் அப்படின்னு நாங்கள் அன்போடு அழைப்பு எடுக்கிறோம். அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறித்து வச்சுக்கோங்க. 735808073580808007. அதான் குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் வழியாக, எஸ்எம்எஸ் வழியாக உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வைங்க. நாங்களே உங்களை அழைக்கிறோம், நல விசாரிக்கிறோம். சரிங்களா? உங்களுக்காக ஜெபித்து கொண்டும் இருக்கிறோம். நீங்கள் கட்டாயமாக மாறா தொலைக்காட்சியில் போடும் இணைந்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாறா தொலைக்காட்சி ஒரு குடும்பம், ஜெபிக்கும் குடும்பம். அதை எப்போதும் மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, நம்மை பாதுகாப்பாராக, நம்மை வழிநடத்துவாராக, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை காப்பாராக. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க ஆண்டவர் அவர்களை ஞானத்தால் நிரப்புவாராக. இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் முன்னேறச் செய்வாராக. ஆண்டவர் எப்பொழுதும் கரம் பிடித்து அனைவரையும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையும் எப்பொழுதும் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நன்றி, இயேசுவே நன்றி, நீர் போற்றப் பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மாறா தொலைக்காட்சி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் பலரை சந்திக்கலாம், அவர்களோடு உரையாடலாம், உறவாடலாம். அதுவரை ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய். நலமா? நீங்க நலமா? வழி இல்லம் நோக்கி